குடும்பம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கையாவோட குடும்பம் இருந்துச்சு. ரங்கையா மனைவி பேரு லக்ஷ்மி, புலியோட பேரு லக்ஷ்மண. ரங்கையா இன்னொருத்தவங்களுடைய வயலை குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரங்கையா லக்ஷ்மி 2 பேருமே வயல்ல நின்னு விளைச்சலை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க என்னங்க வயல் இப்படி இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுறலாம் போலியே. வயலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்னவோ. உண்மையை சொல்லணும்னா நாம பயப்பட வேண்டிய நாள் வந்துடுச்சு லக்ஷ்மி. இந்த வயலும் விளைச்சலும் நம்மளோடது கிடையாது. நம்மளுடைய உழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்க மாட்டேங்குது. இனி இந்த வயலை நம்பி வாழறது ரொம்பவே கஷ்டம். நாம வேற ஏதாவது பண்ணியாகணும். நாம விவசாயம் பண்றதை விட வேற என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு இந்த வயலை கொடுத்த முதலாளிக்கு மட்டும் எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது. என்ன நஷ்டம் வந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுத்து தான் ஆகணும். இப்படியே போனா நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா பயமா இருக்கு. அதனால எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாம், இல்ல பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம். அதே நேரத்துல தான் பூபதி அவனுடைய வண்டியில அங்க வந்தான். ரங்கையா, இந்த மாச கடைசியில எனக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை பணம் 5000 ஏற்பாடு பண்ணு. ஐயா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த வருஷம் விளைச்சல் எதுவும் சரியா வரா மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பணம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? உன்னால முடியாதுன்னா சொல்லு. ஏற்கனவே ஒருத்தன் குத்தகைக்கு வயல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னால விவசாயம் செய்ய முடியாதுன்னா அவனுக்கு இந்த பூமியை கொடுக்கறேன். ஐயா, இந்த வருஷம் புயலால் விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கூலி வேலை செஞ்சாவது உங்கள் பணத்தை கொடுக்கறேன். சரி, நீ கேட்குற நேரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. சொன்னதை சொன்னபடி நடந்துக்கிட்டாதான் மரியாதை கிடைக்கும். நடந்துக்கலன்னா தண்டனை தான் கிடைக்கும். எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். புரியுதில்ல? ஒரு நாள் பீமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போய், என்ன பீமையா இங்க வந்திருக்க? எதனா வேலை இருக்கா? அந்த பூபதி உன்னை அவன் வீட்டுக்கு வர சொன்னான்டா. சரி, நீ போ, நான் அப்புறம் வரேன்னு சொல்லு. என்னங்க இது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நமக்கு சாப்பிட சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்ல. இப்ப பூபதிக்கு நீங்க எப்படி பணம் கொடுப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல லக்ஷ்மி. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆனா அந்த கடவுள் ஏன் தான் நமக்கு தண்டனை கொடுக்கறாரோ? அப்பா, நான் ஒன்று சொல்லவா? எங்க பள்ளிக்கூடத்துல எங்க வாத்தியார் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னப்பா சொன்னாரு? நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும். ஆனா அதை மனுஷங்க தைரியமா தாண்டி போகணும். அப்படியே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க தீர்வு தேடணும். அப்படியே 1000 விதமான தீர்வுகள் இருக்குமாமா. அதில் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு எங்கள் வாத்தியார் சொன்னாருப்பா. உங்கள் வாத்தியார் சரியாதான்ப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா, நீ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற, அப்புறம் ஏன்ப்பா பலன் கிடைக்க மாட்டேங்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைப்பா. உனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லு? நீ நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக பரீட்சை எழுதணும், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும். இது உன்னோட கடமை. அதே மாதிரி எனக்கும் கடமை இருக்கு. நல்லபடியா விவசாயம் செய்யணும். நீ நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போகும்போது தான் எங்க பிரச்சனைங்க தீரும். சரிப்பா, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் நம்ம புள்ள சரியா சொன்னான்ல. ஆமாங்க, பேசுறதையெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்படியா? என்னங்க யோசனை? எதுக்கு அவசரப்படுற? என்ன யோசனைன்னு நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுனாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணம் நம்ம ரங்கையா தான். ரங்கையா அவனோட பிரச்சனையை என்கிட்ட சொன்னான். ரங்கையா கடந்த 3 வருஷமா குத்தக விவசாயியா இருக்கான். ஆனா இந்த வருஷம் புயல் காத்தால அவனோட விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும். நஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாருமே விவசாயம் செய்ய முடியாதே.
இது ரங்கையாவோட பிரச்சனை மட்டும் இல்லப்பா, எல்லாரோட பிரச்சனையும் தான். விவசாயிங்க நாட்டுக்கே சாப்பாடு போடுறவங்க, ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் வரும்ல. கஷ்டத்தை பத்தி அப்புறம் பேசலாம். விவசாயிங்களுக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா? குத்தகைக்கு வயல் எடுத்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம். நஷ்டம் வந்தா நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா வந்து கொட்டுது? இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போற? பூபதி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. நீ ரங்கையாவோட இடத்துல இருந்தா எப்படிப்பா பணம் கொடுப்ப? உன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியுமா? ஊர் தலைவர் கேட்ட கேள்விக்கு பூபதி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, எப்போவுமே என்னை பற்றி தான் யோசிப்பேன். எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க கஷ்டத்தை பற்றி யோசிச்சதே இல்லை. பணம் இருக்கிற திமிரில் நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறதே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. ரங்கையா, இந்த வருஷமாக என் வயலை நீயே குத்தகைக்கு எடுத்துக்கோ. விளைச்சல் நல்லபடியாக வந்தால் பணம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். சபாஷ் பூபதி, இதுதான் சரியான முடிவு. ஒரு நாள் ரங்கையாவோட வீட்டுல லக்ஷ்மணன் அவனுடைய புத்தகத்தையெல்லாம் ஓரம் எடுத்து வச்சான். அப்பா, நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு படிக்கணும்னே தோணலப்பா. பேசாம நானும் கூலி வேலைக்கு வரவா? டே, எப்போவுமே நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் பேசவே கூடாது. நீ நல்லபடியா படிக்கணும்னு தான் அப்பா எப்பவுமே ஆசைப்படுறேன். வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா. நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஒரே வழி நீ நல்லபடியா படிக்கணும். சரிப்பா. ரங்கையா ஒரு நாள் விவசாயிங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேசினா. முந்தா நேத்து நடந்த பஞ்சாயத்துல எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நான் நினைக்கல. பூமி நமக்கு சொந்தம் இல்லை, ஆனா உழைப்பு நமக்கு சொந்தம். நம்ம குரல் அரசாங்கத்துக்கு கேட்கணும். சட்டங்கள் மாறணும். அரசாங்கத்தை நாம கேட்போம். நமக்கும் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? நானும் பெருசா படிக்கல, சொந்தமா வயலும் இல்லை. விவசாயத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்களுக்காகவும் ஒரு வழியை நீ சொல்லணும் ரங்கையா. ஒரு நாள் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை சந்திச்சாங்க. ஐயா, எங்களை மாதிரி குத்தக விவசாயிங்களுக்கும் நஷ்ட ஈடு வேணும். எங்களுக்கு சொந்தமா வயல் இல்லை, அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, சொந்த வயல் இல்லைங்கிறதால யாருமே எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டு தலைவர் யோசிச்சு பார்த்து, குத்தக விவசாயிங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதும் அதே மாதிரி வயல் இல்லாதவங்களுக்கு வயலை கொடுக்கறதும் நல்ல யோசனை தான். உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நான் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போறேன். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் நிச்சயமா போராடுவேன். நீங்க சந்தோஷப்படுற நாளும் நிச்சயம் வரும். அப்படின்னு விவசாயிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்து தலைவர் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சாங்க. விவசாயிகளுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. அந்த ஊர்ல விவசாயிகள் சங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சங்கத்து மூலம் விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் வந்துச்சு. அதே மாதிரி குத்தகை விவசாயிகளுக்கும் நஷ்ட ஈடு அரசாங்கம் கொடுத்துச்சு. குத்தகை விவசாயிகளுக்கும் கூட அவங்களுக்கான ஒரு அடையாளம், அதே மாதிரி இலவச தானியங்கள், உரம் எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துச்சு. ரங்கையா, இனி எல்லா வருஷமும் என் வயலை உனக்கே குத்தகைக்கு கொடுக்கறேன். இப்போ உன்னோட விளைச்சல் தான் நல்லா விளையுது. நீ ரொம்ப புத்திசாலி. படிக்கலனாலும் உன் அறிவை பயன்படுத்தி வயல்ல விளைச்சல ரொம்ப நல்லபடியாவே விளைய வைக்கிற. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, விவசாயிகளால தான் இந்த நாடே இருக்கு. ஆனா அதே விவசாயிகள்ல சொந்தமா வயல் இல்லாம குத்தகைக்கு வயலை வாங்கி விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு நம்ம நாட்டுல எந்த ஒரு அடையாளமும் இருக்கிறது இல்ல. நம்ம சமூகம் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கறது இல்ல. குத்தகை விவசாயிகளுக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அவங்களுக்கும் 1008 பிரச்சனைங்க வரும். அரசாங்கம் அது எல்லாத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும். இது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஆறு, குளம், ஆடு, மாடு, வயல் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஊர்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் உழைப்பால உயர்ந்தவங்க. அந்த ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அதுல சங்கரும் அவனுடைய பொண்டாட்டியான லக்ஷ்மியும் இருந்தாங்க. சங்கர் ஏழை விவசாயியா இருந்தாலும் அவனுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு. விடிய காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே அவன் வயலுக்கு போயிடுவான். ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து வயலுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருப்பான். வேலை செய்யும் போது வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, சங்கர் மட்டும் வேலையை நிப்பாட்ட மாட்டான். அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற குணம் இருந்தது சங்கருக்கு. ஆனா அவனுடைய மனைவி லக்ஷ்மி மட்டும் அவனுக்கு நேரெதிர். அவ ரொம்ப சோம்பேறி. வேலை செய்யணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. லக்ஷ்மி,
இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ விடிய காலையில எழுந்திருச்சதே இல்ல. பக்கத்து வீட்டு பொம்பளைங்கள பாரு, வீட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு கூட ஊட்டி விட்டுட்டாங்க. ஆனா நீ மட்டும் எழுந்திருக்கிறதே இல்ல. நீ கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கியா இல்ல பட்டணத்துலயா? அடடட, என்னங்க காலையிலேயே சும்மா நொய்யு நொய்யுன்னுக்கிட்டு. பக்கத்து வீட்டு பொம்பளைங்கெல்லாம் எழுந்திருச்சா நானும் எழுந்திருக்கணுமா என்ன? அப்படி எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? நான் எழுந்திருச்சு பொறுமையா வேலை பார்க்குறேன், நீங்க கிளம்புங்க, வயல்ல நிறைய வேலை இருக்கும். யார வேணும்னாலும் மாத்தலாம், ஆனா உன்னை மாத்துறது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆன புதுசுல நினைச்சேன் மெதுவா நீ மாறிடுவேன்னு. ஆனா நீ மாற மாட்ட. என்ன மாத்திடுவியோன்னு பயமா இருக்கு. சரி, சமைச்சு வச்சிருக்கேன், எழுந்து சாப்பிடு. அப்படின்னு லக்ஷ்மிக்காக சமைச்சு வச்சுட்டு சங்கர் வயலுக்கு வேலை செய்யறதுக்காக போனான். ஆனா வீட்டு வேலை எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டு கௌரி வந்து, அக்கா, உன் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப குப்பை குப்பையா இருக்கு, ஒரு தடவையாவது அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கி விடலாம்ல. எதுக்கு? காத்தடிச்சா தானா இதெல்லாம் பறந்து போயிட போகுது. அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஆத்தங்கரையோரமா போய் துணிய துவச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது லக்ஷ்மியோட சோம்பேறித்தனத்தை பத்தி. பாவம், சங்கர் மாதிரி நல்ல மனுஷனுக்கு லக்ஷ்மி மாதிரி பொண்டாட்டி வந்து வாச்சிருக்கா. அவளாலதான் அவருக்கு இவ்வளவு கஷ்டம், வேற எதுவும் இல்ல. பொம்பளைங்க வீட்டுல சோம்பேறித்தனமா இருந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாளா? பின்ன வீட்டு வேலை செய்யறது கூட அவளுக்கு அவ்வளவு கஷ்டமால இருக்கு. எனக்கு ஒரு நாள் அந்த சங்கர் 2 இழுத்து வைக்கதான் போறாரு, அப்ப லக்ஷ்மி மாறதான் போறா. நாம அவ மாறுவா அப்படின்னு தினமும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் சங்கர் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாரு. லக்ஷ்மி, இன்னைக்கு மட்டும்தான் வீட்டில் அரிசி இருக்கு, நாளைக்கு இருக்காது. பேசாம மாவு ஏதாவது அரைச்சி வை, நாளைக்கு அது பயன்படும். ஐயோ, என்னால முடியாது. மாவு அரைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை, அந்த வேலையை ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா? முடிஞ்சா அரிசி வாங்கிட்டு வாங்க, சமைச்சு வைக்கிறேன். இந்த மாவு அரைக்கிறதெல்லாம் என்னால முடியாது. அதை கேட்டு சங்கர் எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் எல்லாமே ரொம்ப வீணாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஊர்ல பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே புது துணியை போட்டுக்கிட்டு சந்தோஷமா திருவிழாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ லக்ஷ்மியும் போனா. அப்ப அங்க வயசான முனிவர் உட்காந்துக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கிற பெரிய சாபம். அது அவனுடைய நல்ல பேரை கெடுத்துடும், அவனுடைய நல்ல குணத்தையும் கெடுத்துடும், அவன் வாழற குடும்பத்தையும் அழிச்சிடும். யாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிப்பாங்க. யாரு உழைக்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா தோல்வி அடைவாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் எதிரி. அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கணும். நாம எப்பவுமே யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. குடும்பத்துல இருக்கிற பெண்ணு மட்டும் சோம்பேறியா இருந்தா குடும்பம் இருட்டாயிடும். அவங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டா குடும்பத்தோட லக்ஷ்மி ஆயிடுவாங்க. இதை எல்லாத்தையும் லக்ஷ்மி கேட்டுக்கிட்டு இருந்தா. முதல்ல அவ அத பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த முனிவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் மட்டும் அவ மனசுக்குள்ள அப்படியே நின்னுடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு தூக்கமே வரல. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, புருஷனுடைய பொறுமை, அந்த முனிவருடைய பேச்சு, இது எல்லாமே அவளை கொஞ்சமா மாத்த முயற்சி பண்ணுச்சு. நான் இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய சோம்பேறித்தனத்தினால என் வீட்டு மானமே போச்சு. என் புருஷனும் கஷ்டப்படுறாரு. இனி ஒழுங்கா இருந்து என் புருஷனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச சங்கரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இப்படி நினைச்சான். என்னடா இது, இன்னைக்கு உலக அதிசயம் நடந்திருக்கு. லக்ஷ்மி விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சிருக்கா, வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கி இருக்கா, கோலமும் போட்டுட்டு கூடவே பாலையும் கறந்துட்டு வந்திருக்கா. என்னங்க, என்ன ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, இது நம்ம வீடு தானான்னு பார்க்கறேன். எந்த வேலையும் செய்யலனா எதுவும் செய்யறது இல்லன்னு சொல்றது, ஏதாவது வேலை செஞ்சு வச்சா அதை நம்புறது இல்ல. சரி சரி, உங்களுக்காக நான் மாவு அரைச்சு வச்சிருக்கேன், தோசை சுட்டு கொடுக்கறேன், போங்க, சீக்கிரமா போய் முகம் கழுவிட்டு வாங்க. சங்கர் மறுபடியும் ஆச்சரியமா பார்த்தாரு. லக்ஷ்மி, இது நீதானா? உன்கிட்ட உண்மையிலேயே மாற்றம் வந்திருக்கா, இல்ல நான் எதனா கனவு எதனா கண்டுகிட்டு இருக்கேன்னா? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, இத்தனை நாளா நான் எந்த கஷ்டமும் பட்டதே இல்லைங்க. இனிமே அப்படி இல்ல. நான் உங்க கூடவே இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே கஷ்டப்படலாம். இத்தனை நாள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல,
என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ லக்ஷ்மி, எதுக்கு மன்னிப்பெல்லாம்? நீ மாறிட்டல்ல, எனக்கு அதுவே போதும். அப்படி நாட்களும் போச்சு. லக்ஷ்மி முழுசாவே மாறிட்டா. வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. புருஷன் கூட வயலையும் போய் வேலை செஞ்சா. வீட்டு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டா. இத பார்த்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட லக்ஷ்மிய ரொம்பவும் பாராட்டினாங்க. நம்ம லக்ஷ்மி உண்மையிலேயே மகாலட்சுமி ஆயிட்டா போல. எல்லா வேலைகளையும் அவளே செய்றா. ஆமா, அவளை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கர் ஒரு நாள் சந்தோஷமா நண்பர்கள் கிட்ட போய், வீட்டில் பொம்பளைங்க சுறுசுறுப்பா இருந்தா அந்த வீட்டு ஆம்பளைங்களும் சுறுசுறுப்பா இருப்பாங்கன்றது இப்போ எனக்கு தெரியுது. என் பொண்டாட்டி திடீர்னு மாறிட்டா. அவ மாற்றத்தால இப்போ என்னோட வீடே ரொம்ப கலகலப்பா இருக்கு. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கௌரி வீட்டு வாசல்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது லக்ஷ்மி வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மி அக்கா, இது நீதானா? இவ்வளவு விடிய காலையில எழுந்துச்சு வேலை செய்யறத என்னால நம்பவே முடியலையே. லக்ஷ்மி, இது வரைக்கும் சோம்பேறியா இருந்துட்டேன். என் புருஷனை கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. ஆனா இனிமே அப்படி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா வாழணுன்றதுதான் என்னோட ஆசை. கௌரி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணன், இது ரொம்ப நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டி மாறினதுல உனக்கு தான் 2 மடங்கு சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். போ, நீ கொடுத்து வச்சவன்தான். சங்கர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். ஒரு நாள் வயல்ல 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, உன்னோட மாற்றத்தால நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. எப்பவுமே தனியா வேலை செய்ய கஷ்டமா தான் இருக்கும். இப்போ நீ கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கல. உங்களை தனியா கஷ்டப்பட விட்டுட்டேன். ஆனா இனிமே அப்படி விட மாட்டேங்க. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு துணையா இருப்பேன். அந்த ஊர்ல பொங்கல் பண்டிகை வந்துச்சு. எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பூக்களாலையும் கலர் பொடியாலையும் கோலம் போட்டிருந்தது. இந்த தடவை எப்பவுமே குப்பையோட இருக்கிற லக்ஷ்மியோட வாசல்லையும் அழகான கோலம் இருந்துச்சு. லக்ஷ்மி அந்த அழகான கோலத்துக்கு பூக்களால அலங்காரமும் செஞ்சா. ஊர்க்காரங்க அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இது உண்மையிலேயே அந்த லக்ஷ்மியோட வீடுதானா அப்படின்னு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒரு நாள் சங்கருக்கு உடம்பு முடியாம வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தான். வயல் வேலைக்கு அவனால போக முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த லக்ஷ்மினா, சரி உடம்பு முடியலன்னா படுத்துக்கோங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவா. ஆனா லக்ஷ்மி இப்போ முழுசா மாறி இருந்தா. எனக்கு உடம்புக்கு முடியல லக்ஷ்மி, என்னால வயலுக்கு போக முடியாது. நான் போய் வயல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க வீட்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீங்க வயலுக்கு போலாம். அப்படி லக்ஷ்மி தனியா வயலுக்கு போனா. வயலுக்கு தண்ணி பாய்ச்சினா. பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டா. பக்கத்து வயல்ல இருக்கிறவங்க எல்லாரும், இது உண்மையிலேயே லக்ஷ்மி தானா? இனிமே சங்கரோட குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் உண்மையிலேயே நமக்கு முதல் எதிரிதான். ஆம்பளைங்க சோம்பேறியா இருந்தாலே அந்த குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இதுல பொம்பளைங்க சோம்பேறியா இருந்தா ஒரு குடும்பம் நிச்சயமா முன்னேறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி, வீட்டுல பொம்பளைங்க காலையில எழுந்திருச்சு சுறுசுறுப்பா வேலை செய்யும் போது அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டியோட சுறுசுறுப்பு தனத்தை பார்த்து அவங்க எழுந்திருச்சு சுறுசுறுப்பா மாறிடுவாங்க. அதனால வீட்டுல பொண்ணுங்க எல்லாருமே மகாலட்சுமியா இருக்கணும்.